ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிகோஸ். இந்த வேளை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தோக்கில இருக்கக்கூடிய சித்தர்களோட டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம தோக்கில சித்தர்கள்ல வந்து அகத்தியர் சித்தரை பத்தி பார்த்தாச்சு. இந்த வீடியோல வந்து போகரை பத்தி பார்க்க போறோம். இதுவும் ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாடு, அதாவது இவரோட நாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் சீன நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா சில பேர் வந்து அவர் வேற ஒரு குலத்தை சார்ந்தவர் அப்படின்னும் சில நூட்கள்ல இருக்கு. இவரோட தொழில் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இது வந்து மட்பானை இருக்கு இல்லையா, சோ அது மாதிரி தொழில் செய்யற வேலையில இருக்கிற அந்த ஃபேமிலியை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவரோட வருகை, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, புத்த சமயத்துல ஒரு துறவியா வந்து அங்க இருந்து சீனைக்கு யாத்திரையா போறாரு. அங்க போயிட்டு அந்த இடத்துல இருந்து புத்தகயா, அப்புறம் பாடாலிபுத்திரம், இது மாதிரி இடங்களெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே வராரு. நெக்ஸ்ட் இவரோட தேர்ச்சி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து நிறைய புக்ஸ் வழியா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நிறைய விதமான கலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா தேர்ச்சி அடைஞ்சு இருக்காரு. இதோட வருஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதாவது 1600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அதுக்கு அடுத்தது அப்படியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிந்தும் அறியாததும். அதாவது அவருக்கு ஆல்ரெடி அப்ப தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சீடர்களுக்கு சொல்லியும், தெரியாத விஷயத்தை எல்லாத்தையும் அவர் ஒரு நல்ல ஆசான் கிட்ட இருந்தும் கற்றும் இருந்திருக்காரு. அடுத்தது அவரோட நூல்கள். அவர் எழுதின நூட்கள் எல்லாத்தையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேரை சூட்டப்பட்ட மாதிரி அவரோட மாணவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. கற்ற மாணவர்களை வந்து அவரோட பேர் வழியா நிறைய விதமான அனுபவ முறைகளான நூட்களை வந்து எழுதி காட்டியிருக்காங்க. அப்புறம் பெரிய அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அகராதியில இது மாதிரி அவர் எழுதின புக்ஸ், அதாவது அவர் பேர்ல எழுதின புக்ஸ்ல வந்து நிறைய விதமான சேஞ்சஸ், அதாவது மாற்றங்கள், திருத்தங்கள், கூட்டி குறைச்செல்லாம் எழுதி இப்ப அந்த புக்கே டோட்டலா மாறின ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த பெரிய அதிகாரம் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்தது உண்மை. இவர் வந்து 18 சித்தர்கள்ல ஒருவர் அப்படிங்கிற விஷயத்த சித்தர்களோட நூல் வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இவர் எழுதின நூட்கள், இவர் எழுதினது வந்து போகர் நிகண்டு, போகன் கற்பம், அப்புறம் போகர் 300, 700, வர்ம சூத்திரம், சரக்கு வைப்பு 800, வாசி யோகம், இது எல்லாம் தான் இவர் எழுதின புக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் அவரோட சீடர்களான இது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புக்ஸ் எழுதி அந்த புக்ஸுக்கு வந்து போகரோட பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. உறவு அப்படின்னு பார்த்தா பாட்டனாரான திருமூலர், அதுக்கு அடுத்து யாருன்னா போகர் வராரு. அவருக்கு ஒரு பையனா வந்து கொங்கணர் இருக்காரு. கொங்கணர் தான் வந்து போகரோட பையன். இந்த ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரூரார் பல திரட்டு காப்புங்கிற புக்ல இருக்கு. அவரோட ஆசானா இருக்கக்கூடியவர் வந்து காலங்கிநாதர் தான் வந்து இவரோட ஆசானா இருக்காரு. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரும் வந்து சீன நாட்டை சார்ந்தவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரோட சீடர் தான் வந்து புலிப்பாணி. பழனியோட பேர்ல வந்து சித்தன் வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எதனால அப்படின்னா, இவர் வந்து பல வருஷங்கள், பல ஆண்டு காலங்கள் வந்து அவரோட சீடரோட பழனியில தங்கி நிறைய சித்து வேலைகளை செஞ்ச காரணமாக தான் அந்த இடத்த வந்து சித்தன் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனியை பத்தியும் அதுக்கப்புறம் வந்து தஞ்சையை பத்தியும் சில தகவல்கள் இருக்கு. பழனியில வந்து அவரோட மருத்துவ வல்லமையை காட்டுறதுக்காக போகர் வந்து நிறைய பாடனங்கள் இருக்கு இல்லையா, பாடனங்களை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நீர், நெருப்பு முதலியவற்றை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீருனா கரைஞ்சிரும், நெருப்புனா புகஞ்சு போறது, அது மாதிரி ஆவியாகி போறதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னா, நீரையும் நெருப்பு முதலிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரையாம, புகஞ்சு போகாம, உருகி போகாம, ஆவியாகாம, இது எந்த ஒரு விஷயமும் ஆகாம நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கட்டுண்டபடி அந்த விஷயத்த செஞ்சு நம்ம பால தண்டாயுதமணி சுவாமி இருக்கா இல்லையா, அவரோட திருவருட்சிலைய வந்து போகர் செஞ்சிருக்காரு. அதனாலதான் அந்த அந்த சிலைக்குனே தனியான ஒரு மகத்துவம் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த படிகத்தை தான் நம்ம பழனியில வந்து மூலவரா இருந்து நம்ம பிரதிஷ்டை செஞ்சு சாமி கும்பிடுறோம். அடுத்தது தஞ்சையை பத்தின ஒரு செய்தி. ஆனா இது வந்து செவி வழி வரலாறுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து பிரகதீஸ்வரர் கோயில்ல நம்ம நிறைய அந்த கோவிலை பில்ட் பண்ணும் போது விமானம் இல்லாத காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இருக்கு இல்லையா, பஞ்சு மூட்டைகள், அது வழியா வந்து சிற்பங்களை வந்து போகர் வந்து ஏத்தி செஞ்சு உபயோகம், அதாவது ஒரு ஹெல்ப் செஞ்சிருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல அவங்க வியக்கத்துற விஷயம், எதனால இது செவி வழி செய்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது நடந்த நூற்றாண்டு வந்து
10ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துல போகர் இருந்தது அப்படிங்கிறது வந்து பொருந்தாத விஷயமா இருக்கு. இருந்தாலும் அவரோட பேர்லயோ இல்ல அவர் மாணவர்கள் கூட அவரோட பேர்ல இருந்து அந்த விஷயங்களை செஞ்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கூற்றுல இருந்திருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்துல அவரோட பேருங்கிறது இடம்பெற்றிருக்கிறது தான் இங்க குறிப்பிடத்தக்க விஷயம். இவங்க செவிவழி செய்தி அப்படின்னு எதனால இதை சொல்றாங்க, வரலாறுன்னு சொல்லாம செவிவழி செய்தின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, போகர் வந்து அந்த காலகட்டத்துல இருந்ததா அவருக்கு எந்த தகவலும் இல்லாத காரணத்தினால போகர் வந்து அப்ப அந்த ஹெல்ப்பை செஞ்சிருக்க மாட்டாரு, வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறதுனாலதான் அவங்க செவிவழி செய்தின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சமாதி. இப்ப போகரோட சமாதி அப்படின்னு பார்த்தோம்னா பழனி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா சில குறிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கதிர்காமம், அப்புறம் திருச்செந்தூர், திருத்தகை, அப்புறம் திருப்பரங்குன்றம், இது மாதிரி இடத்துலயே வந்து போகரோட சமாதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சு நம்ம பார்த்தோம்னா போகரோட சமாதி இந்த எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. கடைசியாதான் வந்து நம்ம பழனியில வந்து அவரோட ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது அவர் சமாதியோட ஸ்தலம் வந்து பழனியில அமைஞ்சிருக்கிறதுனாலதான் பழனி மட்டும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கு. இதுல புலிப்பாணி சாமியார், இவர் யாரு அப்படின்னா போகரோட சமாதிக்கு இப்ப வரைக்குமே பூஜை செஞ்சு வழி வழியா தொண்டு செஞ்சுட்டு வர அந்த சீடர் வந்து புலிப்பாணி சாமியாரா இருக்காரு. அவரு வந்து புலிப்பாணி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நூல் குறிப்புல போகரோட சத்த காண்டம் 7000 பாடல்கள்ல சிலர் வந்து போகர் தான் எழுதினாரு, இது போகரோட புக்கு தான் அப்படின்னு ஏத்துக்கல. எதனால அப்படின்னா போகரோட இன்னொரு புக் வெர்ஷன்ல வந்து இப்போ வரைக்கும் வெறும் 300 அந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வந்து பிரிண்டட் வெர்ஷன்ல இருக்கு. அடுத்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போகரோட சரப்பு வைப்பு 800, ஓகேவா, சரக்கு வைப்பு 800 புக்ல வந்து நந்தி, காலங்கார், அப்புறம் வந்து பதஞ்சலி, இது மாதிரி 5 விதமான சித்தர்களுக்கு வந்து அவர் வணக்கம் சொல்லியிருக்கிறதுனாலையும் இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகக்குரிய விஷயமா இருக்கு. அடுத்தத 2 புத்தகங்கள் எடுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போகர் 700, அடுத்தது ஜனன சகரம். போகர் 700 அப்படின்னா அதுல வந்து என்ன போட்டிருக்காங்க, வாதமுற்ற போக ரிஷி எனக்கு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நூலாசிரியர் மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால இது இயற்றினது போகர் இல்ல, போகரோட ரிஷி, அதாவது மாணவர்கள், ஓகேவா. ஏன்னா போகர் ரிஷின்னு கொடுத்துருக்கல, போகரோட மாணவர்களோ இல்ல போகர் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது மூலமா யாராவது ஒருத்தவங்க இந்த புக்கை எழுதியிருக்கலாம். அதனால போகர் 700ங்கிறது போகர் எழுதின புக் இல்லைங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்தது போகர் ஜன சாரங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து நம்ம நபிகளை பத்தி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருந்ததால எந்த வரலாறும் இல்லாததுனால இந்த புக்கும் போகர் எழுதியிருக்கிறது வந்து சந்தேகத்துரியதா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓவராலா போகரை பத்தி நம்ம இதுல கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ்ல நோட்ஸ் வேணும்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க மெசேஜ் பண்ணாலும், இல்லை நம்ம மிஸ்டீரியஸ் மெடிக்கல்ஸ் அகாடமி புக்ஸை பத்தின இன்ஃபோஸ் வேணும்னாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்ல இருந்தே காண்டாக்ட் பண்ணலாம். எங்க மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.